போகும். இந்த காதல் விவகாரத்திலே நான் சொல்கிறேன், ஒரு தலைவன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு. ஐயாட்ட வேலை பார்க்குற ஒரு பையன், அவன் வந்து ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ்குடியை சேர்ந்த பையன். அங்கே பணியாற்றக்கூடிய ஐயா சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு விருப்பம் வந்துடுச்சு, காதல் வந்துடுச்சு. இது ஐயா கவனத்துக்கு போகுது. உடனே என்ன செய்தார், இந்த 2 பெற்றோர்களையும் அழைத்தார். அழைத்து சமாதானம் பண்ணி வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த பிள்ளைய ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ்குடி பையனுக்கு அவர் முன்னிலே, நாங்கள் கண்ணால் பார்த்தோம், அவர் முன்னிலே திருமணம் பண்ணி வச்சார் எளிய முறையில். அதே போல ஒரு ஆண்டு இடைவேளைக்குள்ள இன்னொரு நிகழ்வு அங்கே உள்ளே நடக்கலாம். ஒரு கணவனற்ற ஒரு ஆதி தமிழ்குடி பெண்ணு வேலை பார்க்குறாங்க. வன்னிய சமுதாயத்தை சார்ந்த திருமணமான ஒரு பையன் அந்த பெண்ணிடம் தகாத சொற்களில் பேசிடுறாரு. செய்கையில் அந்த பெண்ணை விரும்புறது போல ஒரு செய்தி வருது. என்ன தெரியுமா செய்தார், 2 பேரையும் கூப்பிட்டாரு. அந்த பெண்ணுக்கிட்ட விசாரித்தார். ஐயா, நான் என் கணவனே இறந்து போயிட்டார், அவர் தான் எனக்கு கண்கண்ட தெய்வம், நான் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், குடும்ப வாழ்க்கையில் எனக்கு நாட்டம் இல்லையா, நான் காலம்புறம் அம்மாவுக்கு உதவி செய்து கொண்டு உங்களுக்கு ஒரு பிள்ளையாக இருந்துக்கிறேன் அப்படின்னு. இந்த பையனை கூப்பிட்டு, வெளியே சொல்லக்கூடாது தம்பி, காலில் கிடக்கிறது எடுத்து அடிமா அப்படின்னு அடித்து உடனே சீட்டு கிழிச்சு அனுப்புனார்.